அன்பு சொந்தங்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும். நான் நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன சமைக்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம தயிர் சோறு செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு கொஞ்சம் சாப்பாடு எடுத்துருக்கோம். அதில் கொஞ்சம் தயிர் விட்டுக்கலாம். அதே அளவு பால் ஊற்றிக்கோங்க. நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால், தேவையான அளவு உப்பு, நம்ம ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். நம்ம தயிர் சோத்துக்கு இப்போ ஒரு தாளிப்பு விட போகிறோம். கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் கடுகு போட்டுக்க போகிறோம். கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். சும்மா 2-3 கொஞ்சம் வச்சு ரவை அமர்த்திக்கலாம். இதை நல்லா மசிச்சுக்கலாம். நம்ம சாப்பாடு கொஞ்சம் தயிர், உப்பு, பால் கொஞ்சம் விட்டுருக்கோம். தயிர் எந்த அளவு ஊற்றுறோமோ அந்த அளவு பால் ஊற்றிருக்கோம். நல்லா சோறை நல்லா கொலையாக வடிச்சுக்கோங்க. விதையாக வடிச்சிட்டிங்கன்னா இப்படி நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம தாளிச்சதை ஊற்றிக்கலாம். அதில் அவ்வளோதான். உங்கள் காரத்துக்கு தகுந்த மிளகா போட்டுக்கோங்க. அவ்வளோதான். தயிர் சோறு எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். ரொம்ப நல்லாயிருக்கும். இது நம்ம ஃபுல்லுமே தயிர் விட்டோம்னா ரொம்ப புளிச்சிடும். அதனால் கொஞ்சம் பாலும் கொஞ்சம் தயிரும் விட்டோம்னா கொஞ்சம் ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் மாதுளம்பழம் போட்டுக்கலாம். இருந்தால் போடுங்க, இல்லைன்னா போடணும்னு அவசியம் இல்லை. இருந்தால் கொஞ்சம் போட்டுக்கோங்க, பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இதில் நீங்கள் கேரட்டு திருவி போட்டுக்கலாம். ஒரு கேரட்டு திருவி போட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் கேரட்டு திருவி போடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான். ஒரு தயிர் சோறு எப்படி செய்கிறதுன்னு பார்த்தாச்சு. செஞ்சு பாருங்கள். இப்போ நம்ம உருளைக்கிழங்கு வித்தியாசமான முறையில் எப்படி பொரிக்கலான்னு பாருங்கள். நம்ம ஒரு பொடி நம்மளே அரைச்சி, உருளைக்கிழங்கு வாயுன்றதுனால நம்ம வீட்டிலையே ஒரு பொடி தயார் பண்ணி இப்போ நம்ம உருளைக்கிழங்கு பொரிக்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாத்திரம் வச்சாச்சு. அடுப்பத்தை வச்சு ஒரு பாத்திரம் வச்சுருக்கோம். இப்போ ஆயில் கொஞ்சம் விட போகிறோம். கொஞ்சமாக விட்டால் போதும். எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ கடுகு கொஞ்சம் போட்டுக்கிறோம். சும்மா 2 கடலைப்பருப்பு பொரிஞ்சிடட்டும். பொரியவும் இப்போ நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். கொஞ்சம் வரமிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை. வெங்காயம் ரொம்ப பொரியணும்னு இல்லை. ஏன்னா நம்ம உருளைக்கிழங்கு போட்டு நல்லா வறுக்க போகிறதுனால இந்த அளவு வந்தாலே போதும். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு இந்த உருளைக்கிழங்கு வறுத்துக்கலாம். நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்ற தேவையில்லை. இதில் இருக்கிற இந்த தண்ணியே போதும் உருளைக்கிழங்கு வேகிறதுக்கு. தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். பார்த்து போட்டுக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நம்ம அந்த பொடியில் எல்லாமே போட்டுப்போம். இது சும்மா கொஞ்சம் லைட்டாக போட்டுக்கலாம். மூடி வச்சு நம்ம நல்லா வேக விட்டுக்கலாம் கிழங்கு. சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு போடுறோம்.
உருளைக்கிழங்கு பாதி வெந்துருச்சு. இப்போ இந்த இஞ்சி பூண்டை போட்டு நல்லா வதக்கலாம். நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கலாம். நல்லா வேகட்டும். பொடி இருக்குது பாருங்கள், புளியோதரை பொடி. அதை தான் இப்போ இந்த உருளைக்கிழங்கு போடுறோம். லாஸ்ட்டாக இறக்கையில் போடுவோம். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. நல்லா இருக்கும். உருளைக்கிழங்கு வாயு தானே. நம்ம இதில் மல்லி, ஜீரகம், மிளகு, சோம்பு எல்லாமே போட்டிருக்கனால நல்லா வாயுவுக்கு நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்கு வந்து நம்ம சாப்பிட்டா அது எதுவும் நம்மளுக்கு தொல்லை கொடுக்காது. பாருங்கள், இறக்கையில் போட்டால் போதும். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். சாப்பிட்றதுக்கு நல்லா சுள்ளுன்னு இருக்கும். ரசம், சாம்பார், தயிர் சோத்துக்கெலாம் இந்த உருளைக்கிழங்கு நல்லாயிருக்கும். மசாலா போட்டு நல்லா நம்ம மல்லி வந்து அரைச்சி போடுறதுனால, வறுத்து அரைச்சி போடுறோம், நல்ல வாசமாக இருக்கும். தூள் போடுறத விட இப்படி போட்டு பாருங்கள். நம்ம எல்லாமே நல்லா எண்ணெயிலே வறுத்துட்டோம், அதனால் ரொம்ப வறுக்க வேண்டாம். நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள். உருளைக்கிழங்கு எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு உருளைக்கிழங்கு ஃப்ரை வீட்டிலே அரைச்ச மசாலா வச்சு நல்லா காரசாரமாக நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் நீங்கள் கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு டிஷ்ஷும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். அவ்வளோதான். அவ்வளோதான். ஒரு நல்ல ஒரு உருளைக்கிழங்கு ஃப்ரை எப்படி செஞ்சுட்டதுன்னு பார்த்தீங்க. நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள்.